என்னடா சிவா, ரேகா பேசுறதே இல்லை. ஆனாலும் அவளை பத்தின யோசனையிலேயே இருக்கே போல. சாரிடா சசி, ரேகாவும் நானும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். உன் மேலே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்டா. அதனால தான் நான் உன்கிட்ட இதை சொல்லலை. ஆமாம் சசி. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன்ல, அந்த பொண்ணு உன்னை சும்மா விளையாட்டுக்கு ஏமாத்துறாடா. நீ அவளை மறந்துரு. அட சசி, அவ என்ன ஏமாத்துறாளா இல்லை நான் உன்னை ஏமாத்த போறேன்னா பார்த்துக்கிட்டே இரு. நாளைக்கு எனக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம். என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலையால் அதை உன்கிட்ட கூட சொல்ல முடியலடா. சாரிடா சசி. சாரிடா சிவா, ரேகாக்கு நாளைக்கு நான் மரண ஓலை எழுதிட்டேன். அதனால நீ கண்டிப்பா அவளை மறந்தே தான்டா ஆகணும். சிவா, உன்னோட செல்லுல ரேகாவோட நம்பரை பிளாக் பண்ணினது, செட்டிங்ஸ்ல மாத்துனது, ரேகா உனக்காக அனுப்பிச்ச கொரியரை உன்கிட்ட இருந்து மறைச்சது எல்லாமே நான் தான்டா. ஏன் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கிறத நீ ஒரு நாள் தெரிஞ்சுப்ப சிவா. அப்ப நீ என்ன புரிஞ்சுப்ப. சாரிடா சிவா, ஐ எம் வெரி வெரி சாரி. மறக்கணுமா? நான் ஏன் மறக்கணும் சசி? என்னால் மறக்கலாம் முடியாது. அப்படி மறக்கணும்னா என் உடம்புல உயிரே இருக்காதுடா சசி. ஐயோ சிவா, நீ ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? தயவு செஞ்சு அவளை மறந்துடுடா. உன் வாழ்க்கையில நீ அவ வரவே கூடாதுடா. ஏன்னா அவளோட வாழ்க்கை நாளையோட முடிய போகுது. என்ன சிவா இப்படியெல்லாம் சொல்ற? ஆமாம் சசி, நான் உண்மையத்தான் சொன்னேன். நான் அவளை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன்டா சசி. இல்ல சிவா, அவ மறுபடியும் பேசவும் இல்லை. அவளை பத்தின எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. அப்ப அவ இதை டைம் பாஸ்க்கு தானே பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அது அவளோட இஷ்டம். அவள் டைம் பாஸ்க்கு பண்ணாலும் சரி, இல்லை உண்மையாக நேசித்தாலும் சரி. ஆனால் நான் அவளை உண்மையாக தானே நேசிக்கிறேன். கண்டிப்பாக என்னோட காதல் உண்மையானதாக இருந்தா அவளை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் கண்ணு முன்னாடி நிறுத்தும் சசி. முட்டாள் சிவா, அவ என்னைக்குமே உன் கண்ணு முன்னாடி வரவே மாட்டா. ஏன்னா நாளையோட அவ இந்த உலகத்தை விட்டே போயிடுவா. இந்த காலத்துல என்ன சிவா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பேசாம அவளை மறந்துட்டு என்ன வேலையோ அதை பாரு. கண்டிப்பாக நடக்கும் சசி. நான் நம்புகிறேன். என்னோட காதல் மேலே எனக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருக்குது. நீ நம்புற, ஆனா நான் நம்பல சிவா. நான் சொல்றது சரிதான்னு நீயே ஒரு நாள் யோசிப்ப. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அது நடக்கும் சசி. எனக்கும் உன் தலைமையில் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசை. ஆனால் சூழ்நிலை அப்படியே அமையலை. கண்டிப்பாக ஒரு நாளும் நான் அவளை நேசிக்கிறது தப்புன்னு நினைக்கவே மாட்டேன் சசி. அவள் என் கண்ணு முன்னாடி வந்தாலும் பரவாயில்ல, வள்ளினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆகலைனாலும் சரி, ஒரு நாளும் ஒரு நிமிஷம் கூட நான் அவளை நேசிக்கிறது தப்புன்னு எப்போவுமே நினைக்க மாட்டேன் சசி. என்னடா சிவா இப்படி எல்லாம் பேசுற? தயவு செஞ்சு ரேகாவை மறந்துடுடா. என்னைக்குமே நான் உனக்கு கெடுதல் நினைக்கவே மாட்டேன்டா. என்னோட எதிரி ரேகா மட்டும்தான், நீ இல்லடா சிவா. நீ வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருடா சிவா. அப்போ அவ உன்னை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, நீ அவளை நினைச்சுக்கிட்டே தான் இருக்க போற. வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க மாட்டியாடா? வேற பொண்ணா? ம். என் வாழ்க்கையில் ரேகாவை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் யாருக்கும் இடமே கிடையாது. அதையும் தான் நானும் பார்க்குறேன்டா. கண்டிப்பா வேறொரு பொண்ணை காமிச்சு அவதான் ரேக்கான்னு உன்னை நம்ப வச்சு அந்த பொண்ணுக்கே உனக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறேனா இல்லையான்னு பாருடா. என்னடா சிவா இப்படியெல்லாம் பேசுற? அவ தான் ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கானா, நீ அதையும் நம்பிட்டு உன்னோட லைஃப்பை தொலைச்சிக்க போறியா? ரேகாவை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். சாரிடா சசி. இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசாதடா. நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. எனக்கும் புரியுது நீ உண்மையாத்தான் அவளை லவ் பண்றேன்னு. ஆனா அவ தான். அவள் என்னை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, அவளுக்காக நான் அதையும் ஏற்றுப்பேன்டா சசி. ஐயோ, இந்த சிவா எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறானே. முதல்ல ரேகா கதையை முடிப்போம். அதுக்கப்புறம் இப்படியே இருந்தானா கண்டிப்பா வேற ஒரு பொண்ணை தான் ரெடி பண்ணணும். பார்ப்போம். ம் சரிடா சிவா, குட் நைட். குட் நைட் சசி. சசி, நீ ஏன் என்னையும் ரேகாவையும் பிரிக்க நினைக்கிறீன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக எங்களோட உண்மையான காதல் எங்களை சேர்த்து வைக்கும் நம்பிக்கை மட்டும் எனக்கு எப்பவும் இருக்குடா. ஹலோ ரேகா, ஏன் இவ்வளோ நேரமாக ஃபோன் எடுக்கல நீங்கள்? நான் இப்போ தாங்க ஃபோனை பார்த்தேன். நீங்கள் ஏன் இவ்வளோ தடவை கூப்பிட்ருக்கீங்க? சரி, உங்களுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். பொய் சொல்லாதீங்க. எனக்கு மனசு உறுத்தலாகவே இருந்துச்சு. அப்போ அங்கே ஏதோ நடந்திருக்கு. அதனால தான் நானும் இவ்வளோ தடவை கூப்பிட்டேன். ஐயோ, இவர் வேற மனசு உறுத்தலாக இருந்துச்சுன்னு பதட்டமாக வேற பேசுகிறாரே. நம்ம கீழே விழுந்தது, பூனை குறுக்கால வந்தது, வண்டி ரிப்பேர் ஆனது, இதெல்லாம் சொல்லலாமா வேண்டாமா?
இல்லைங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. பாட்டி வீட்டிலேருந்து கிளம்பி காரில் வந்துட்டு இப்போ தான் ட்ரெயினுக்கு வந்தோம். இனி ட்ரெயின் கிளம்பலைங்க. பொய் சொல்லாதீங்க ரேகா. ஐயோ கடவுளே! சிவா இவ்வளோ கோவமாக ஒரு நாள் கூட பேசினது இல்லையே. எப்படி சமாளிக்கிறது? இல்லைங்க. அப்படி ஏதாவது சொல்லி சமாளிக்கலாங்கிறதுக்காக பொய் சொல்லாதீங்க ரேகா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். போச்சுடா, இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஓ, நானே எல்லாம் அபசகுணமாக நடக்குதுன்னு ரொம்ப பயமாக கவலையாக இருக்கேன். இதில் இவர் வேறு குடையிறாரே. ரேகா, ம், சொல்லுங்க. நீங்கள் தான் இப்போ சொல்லணும். அது வந்து அது வந்து இவங்ககிட்ட எல்லாம் எதுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்புறம் எனக்கு ஒரு saree எடுத்துகிட்டு வந்தவங்க, அதாங்க ஃபோனை நான் பார்க்கல. பொய் சொல்லாதீங்க ரேகா. கல்யாணத்துக்கு தேவையான நகைகள், ட்ரெஸ்ஸு, நமக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாமே நானே வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, நான் கூட போய் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நீ எடுத்துகிட்டு வந்த சேரீயை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன். இவர் என்னன்னா நானே எல்லாமே வாங்கிட்டேன்னு சொல்கிறாரு. நான் ட்ரெஸ்ஸே எடுக்கவே இல்லையே, எடுத்ததா சொல்லிட்டேனே. இப்போ எப்படி சமாளிக்க போகிறேன்? ரேகா, இனி என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? அட ஈஸ்வரா, அதை கூட இவர் கண்டுபிடிச்சிட்டாரே. இல்லைங்க, அது வந்து சிவராமா ட்ரெயின் ஏறிட்டியாயா? ஏறிட்டேம்மா. ரேவதி, சாரிம்மா செல்லம். உன் மேலே எனக்கு எந்த வித கோபமும் இல்லை. ஆனால் வருத்தம் தாண்டா அம்மு. நீ எங்கள் அம்மா உன்னால தான் இறந்தாங்க அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியோடையே இருக்கேன். அந்த குற்ற உணர்ச்சி உன்னை விட்டு போகட்டும். அதுக்கப்புறம் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டா. அதுக்கப்புறம் நான் உன்னோட காதலை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டா. கண்டிப்பாக உங்கள் அப்பா கிட்டேயும் வந்து நான் பேசுவேன். ப்ளீஸ்டா செல்லம்மா, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. வேற என்னடா பண்ணுறது? நீ அந்த குற்ற உணர்ச்சியோடயே இருந்தா அது காதலே ஆகாதுடா தங்கம். நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ரேவதி, நீ என்னை புரிஞ்சுக்கணும். நடந்தது எதுவுமே சரியில்லைதாம்மா. என் மனசும் சரியில்லைதாம்மா. என்ன பண்ண சொல்கிற? நீ மட்டுமா வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். கார் ரிப்பேர் ஆகி நின்னப்ப யாரோ வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு போகாதப்பா போகாதப்பான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சும்மா. மரகதோ, ரேக்கா, நீனு நான் யார்கிட்டயுமே இதை சொல்லலைம்மா. சொன்னால் நீங்கள் எல்லாம் ஏதாவது நினச்சிட்டு ரொம்ப சங்கடப்படுவீங்கன்னு தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சேன்ட்டு போக வேண்டியது தான். வரும்போது கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தோம். கோயில் சாத்தி தான் இருந்துச்சு. ஆனால் வெளியவே சாமி கும்பிட்டு தாம்மா வந்தோம். பாப்பாவை நல்லா பார்த்துக்கையா, வேலைக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம், உன் கண்ணுக்கு முன்னாடியே வச்சுக்கையா. இப்போ எங்கே போனா? பக்கத்தில் தாம்மா இருக்கா. சரி ஐயா, அப்பப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டே இரு. ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு, அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இரு ஐயா. சரிம்மா, நீ ஒன்றும் பதறாத, ஒன்றும் ஆகாது. என்ன சொன்னாங்க என் மாமியா சேமியா உங்கள் அம்மா? நேரங்கிட்ட நேரத்தில் நக்கல் வேற இவளுக்கு. அவன் மனவேதனையில் கிடக்கான். எனக்கு ஒன்றுமே பேச மாட்டேறீங்க. இது நாள் வரைக்கும் பிள்ளைய ஒரு நாள் கூட விட்டுட்டு போன்னு சொன்னதில்லை. இப்போ என்னமோ அதிசயமும் உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஏதோ விஷயம் இருக்கு, ரெண்டு பேரும் எங்ககிட்ட சொல்ல மாட்டேறீங்க. உனக்கு தெரியாமல் எதையும் இங்கே மறைக்க முடியுமா? அது எப்படிப்பா எனக்கு தெரியும்? உங்கள் மனசாட்சியை தான் கேட்கணும். எனக்கு தெரியாமல் என்னெல்லாம் மறைச்சி வச்சுருக்கீங்கன்னு. ஓ, அப்போ இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு துளி நம்பிக்கை என் மேலே இல்லாத நீ என் கூட வாழ்றியா? அப்படி இல்லைங்க, இருந்தாலும் உங்களுக்கும் சில பர்சனல்ஸ், அதாவது எனக்கு தெரியாமல் சில விஷயங்கள் நீங்கள் மறைச்சி வச்சுருப்பீங்கல்ல, அது உங்களோட ப்ரைவசி தான். இருந்தாலும் என் பிள்ளை சம்மந்தமான அதை என்கிட்ட சொல்லுங்களேன். சொன்னால் நீ தாங்க மாட்ட மரகதோ. அப்படின்னா நான் சொல்ல மாட்டேனா? உன் பிள்ளைய பற்றி அதே உனக்கே தெரியாத ரகசியம் நானும் எங்கள் அம்மாவும் வச்சுருக்கோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்பிக்கை கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. கூட வந்து ஒட்டிக்கிட்ட தொல்ல துரத்தி விடவும் மனசே இல்லை. என்ன கொடுமையடா. சாருக்கு இருக்கிற சிச்சுவேஷன்லாம் பாட்டெல்லாம் வருதோ? ஏன் இப்போ என்ன நடந்துருச்சு இங்கே? எதுனாலும் என் பிள்ளைக்கு என்னை மீறி நடக்க நான் விட மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. பார்ப்போம் பார்ப்போம், அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன். இந்த விக்கி இப்படி சொல்லிட்டானே. அவன் ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் அக்செப்ட் பண்ணலை.
நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். நான் குற்ற உணர்ச்சியில் இருக்கேன்னு சொல்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் பேரை சரியாக தெரிஞ்சுக்காதது தான். ஐ மிஸ் யூ விக்கி. நம்பிக்கை நீ ஏன் மேலே வச்சிருக்கியா? என்னோட நம்பிக்கையே நீயும் ரேக்காவும் தான் மரகதம். என் வாழ்க்கையோட அர்த்தமே நீங்கள் தான். கடவுள் புண்ணியத்தில் உங்கள் 2 பேர்த்துக்கும் எதுவும் ஆகக்கூடாது. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. என்னங்க அப்படி பார்க்குறீங்க? ம் என் பண்ணட்டியே நான் பார்ப்பேன், எவன் கேட்பா? நாயகன் நிழலே நாயகி என்னும் காவியம் சொல்லி கழுத்தினும் மின்னும் மகளே உன் திருமாங்கல்யம். தாய் வழி சொந்தம் 1000 இருந்தும் தலைவனின் அன்பில் விளைவது தானே உறவென்னும் சாம்ராஜ்யம். இந்த ரேவதி விக்கி யாருன்னே தெரியாமல் விக்கியத்தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். விக்கியும் ரேவதியத்தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்படியே 2 பேரும் மனசொழிஞ்சு போய் டல்லாக இருந்தாங்க. நம்ம தனியாக பேசிக்கிட்டும் சொல்லி தானே விட்டுட்டு வந்தோம். என்ன நடந்திருக்கும்? இந்த ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணாவே கூட இருக்கிறவங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்கு. இப்போ நான் தான் குழம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு. 2 பேருமே வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, கண்ணெஞ்சக்காரங்களா. விக்கி அப்பா கூட ஏதோ நல்ல மனுஷரு. ரேவதி அப்பா ஐஜி வேற. ஐயோ, அந்த ஆளை பார்த்தாவே அவ்வளோ பயமாக இருக்குமே. இவங்க காதல் விஷயத்தில் போய் நம்ம தலையிட்டு நம்ம தலை உருளாமல் இருந்தால் போதுண்டா சாமி. அதுவும் விக்கியும் ரொம்ப தைரியமானவன் தான். பார்த்தவன காதலா? அதுவும் கிடையாது. 1 வருஷம் 2 வருஷம் காதலா? அதுவும் கிடையாது. 15 வருஷம் காதல். ஸ்கூல் படிக்கும்போதே அவங்க அம்மா இறக்குறதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ இருந்திருக்கு. எப்படி இந்த ஆளை சமாளிக்க போகிறான் விக்கி? மாமனார் வேற. ரேவதி விக்கிக்கு சப்போர்ட் பண்ணுவாளா இல்லை அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாளா? ரமேஷே, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்டா. தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது. அது அவங்க லைஃப், அவங்க பார்த்துக்குவாங்க. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருடா ரமேஷு. ஐயோ, இப்படியெல்லாம் தோணினாலும் மனசு கேட்க மாட்டேங்குதே. 2 பேருமே என்னோட சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸே. சரி, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம அப்பாவும் அவங்க அப்பாங்க கூட தானே வேலை பார்க்குறாரு.